ஹலோ நண்பர்களே, ஒரு விமானம் தரையிறங்கும் பொழுது வெடிச்சு சிதறி 179 பயணிகள் இறந்திருக்காங்க. ஒரு வீட்டு பணிப்பெண், குவைத்தி வீட்டு பணிப்பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். குவைத்தில் ஒரு பிலிப்பைன் பெண்மணி குவைத்தி குழந்தையை வாஷிங் மிஷினில் போட்டு கொலை செய்திருந்தாங்க. அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட பிலிப்பைன் அரசு அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, விமான பயணம் அப்படிங்கிறது தற்பொழுது ரொம்பவே ஆபத்து நிறைந்ததாக மாறிக்கிட்டு இருக்குது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது புரியலை. இன்றைக்கி ஒரு பயணிகள் விமானம் 181 நபர்களோட மேலிருந்து கீழே தரையிறங்கும் பொழுது அதனுடைய லேண்டிங் கியர் ஒர்க் ஆகாமல் போச்சு. இதனால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு அதில் இருந்த 181 நபர்களில் 179 நபர்கள் இறந்ததாகவே அறிவிச்சிருக்காங்க. ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் அஜர்பைஜான் விமானம் தரையிறங்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டு அதுவும் வெடித்து சிதறிச்சு. கிட்டத்தட்ட அதில் 37 நபர்களுக்கு மேலே இறந்திருந்தாங்க. தற்பொழுது மீண்டும் ஒரு பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளாகி 179 நபர்கள் இறந்திருக்கிறது. டிஜிசிஏ மற்றும் உலக அளவில் விமான பயணம் மேற்கொள்பவர்களை மிகப்பெரிய கலக்கத்தில் வச்சிருக்கு. விபத்து தென்கொரியாவில் நடந்திருந்தாலும் டிஜிசிஏ அனைத்து விமானங்களுக்கும், உலக அளவில் எல்லா விமான நிறுவனங்கள் நிலையங்களுக்குமே ஒரே மாதிரியான கட்டுப்பாடுகளை தான் தற்பொழுது வரைக்கும் வச்சுருக்காங்க. சேஃப்டி அப்படிங்கிறது விமான பயணத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன தவறு நடந்தாலும் நம்மளுடைய உயிர் போயிடும். அதனால் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் டிஜிசிஏ புதிய அறிவிப்புகளை வெளியிடுவாங்க. ஒரு விமானம் பறப்பதற்கு முன்பு அனைத்தையும் சரி செய்து, அதாவது செக்கப் பண்ணிட்டு தான் விமானம் பறக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரப்போவதாக தெரிவிச்சிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், நீங்கள் எந்த விமானத்தில் பயணிப்பீங்க? உங்களுடைய விமான பயணம் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு? இந்த விபத்துகளெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்ததாக குவைத்தில் ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு. என்னன்னா, பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கலைன்னா 500 தினார் அபராதம் வெளிநாட்டவர்களுக்கு போடப்படும் அப்படிங்கிற மாதிரி. அது உண்மை கிடையாது அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பயோமெட்ரிக் 31ஆம் தேதிக்கு முன்பாக எடுக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் வராது. உங்களுடைய சம்பளம் வர்றது, அதே போல் மினிஸ்ட்ரி ஒர்க் ஏதாவது உங்களுக்கு செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா அதில் தான் பிரச்சனை வரும். நீங்கள் எப்போ பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்து முடிக்கிறீங்களோ அதோட அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதை லேட் பண்ணாதீங்க, விரைவிலேயே அந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுத்துருங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்த செய்தி, ஜஹரா ஏரியாவில் ஒரு குவைத்தி அவருடைய வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் கத்தாமாவை கொலை செய்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சரணடைஞ்சிருக்காரு. அந்த பெண்ணுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி கொன்னார் அப்படிங்கிற டீட்டெயிலாக உள்துறை அமைச்சகம் விரைவிலேயே வெளியிடுவதாக தெரிவிச்சிருக்காங்க. அந்த உடல் தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டிருக்கு. வீட்டில் வேலை செய்யக்கூடிய கத்தாமாக்கள் தொடர்ந்து, பணிப்பெண்கள் தொடர்ந்து உங்களுடைய எம்பசிகளோடையும் உங்களுடைய நாட்டினுடைய அதிகாரிகளோடையும் தொடர்ந்து கான்டாக்டில் இருங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்தி குழந்தைய வாஷிங் மிஷினில் போட்டு கொலை செய்த பிலிப்பைன் நாட்டை சார்ந்த வீட்டு தொழிலாளி பெண்மணியை குவைத் போலீஸ் கைது செய்திருந்தாங்க. பிலிப்பைன் நாடு தற்பொழுது அந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும், இன்கேஸ் மரண தண்டனையை கொடுத்தாலும் அதில் பிலிப்பைன் எம்பசி எந்த ஒரு தொடர்பும் கொள்ளாது, அதற்காக வாதிட வராது அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஒரு பெண்மணி செய்த தவறு மொத்த பிலிப்பைன் நாட்டிற்கும் ஒரு அவமானம். அதே போல் இந்த ஒரு பெண்மணி செய்த தவறு எல்லா பெண்மணிகளையும் குறிப்பிடாது, அவங்க செஞ்சது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி வைங்க.